என்ன ஒருத்தர் ரோட்ல இன்னைக்கு ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தான் தெரியுமா? என்ன லவ் பண்றேன்னு சொன்னான். நான் அவன்கிட்ட இங்க பாரு, என் பின்னாடி சுத்துற வேலை வச்சுக்காத, மீறி சுத்தினா போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன்னு தைரியமா சொன்னேன். ஏய், இதுக்கு பேர் தைரியம் இல்லடி, பயம். அவன் கண்ணத்துல பலார்னு ஒண்ணு விட்டுருந்தனா நான் தைரியம்னு சொல்லிருப்பேன். சுபு, உன் பேருக்கு ஒரு கிஃப்ட் வந்திருக்குடி. கிஃப்டா? எனக்கா? சரி நான் வரேன். சரி சரி, ஓபன் பண்ணு. யாரா இருக்கும்? ஏய், குடு குடு, நான் பாக்குறேன். ஏய், சூப்பரா இருக்குடி. ஏய், அது என்ன லெட்டர்? படி. என் காதல் கண்மணியே, பிள்ளையாரை சுற்றி வந்து வரம் கேட்கும் பக்தன் மாதிரி உன்னையே சுற்றி வந்து காதல் வரம் கேட்கும் இந்த பித்தனை, காதல் சித்தனை மறந்துவிடக் கூடாது என்பதற்காக இந்த காதல் இதயத்தை பரிசாக அனுப்பியிருக்கிறேன். இது வெறும் கண்ணாடி இதயம் அல்ல, என்னுடைய உண்மையான இதயம். இதை பத்திரமாக உன் இதயத்தில் வைத்துக் கொண்டால் உடையாமல் பத்திரமாக இருக்கும். காதல் ஒரு கண்ணாடி மாதிரி, அதை பத்திரமாக பார்த்துக்கொள். இல்லை என்றால் அது உடைந்து விடும். என் இதயம் காயப்படாமல் இருப்பது உன் கையில் தான் இருக்கிறது. ஐயோ, லவர் சூப்பரா எழுதிருக்காண்டி. ஏய், இது வேற ஒண்ணு. லெட்டரா கொடுக்கறான், லெட்டர் ராஸ்கல். அவனுக்கு வச்சுக்கிறேன் கச்சேரி. ஏய், ஏன் இப்படி டென்ஷனா இருக்க? யார் பேசுறீங்க? என்னையவா யாருன்னு கேக்குற? அதுக்கு பதிலா நீ உன்னையே யாருன்னு கேட்டுக்கலாம். ஏன்னா நான் தான் நீ, நீ தான் நான். சக்தியும் சிவமும் இயற்கையின் வேறு வேறு வடிவங்கள். அடிச்சி, நீயா? உனக்கு எப்படி என் நம்பர் கிடைச்சது? கடல்ல பெய்த மழை மாதிரி உன்கிட்ட இருந்து என்ன பிரிக்க முடியாத அளவுக்கு நீ என் கூட கலந்துட்டமா. உன் போன் நம்பர் கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயமா? ஆமா, நான் எழுதின காதல் கவிதையை படிச்சியா? படிச்சதும் அப்படியே என் தமிழ் புலமைய பார்த்து மெய் செலுத்து போயிருப்பியே. என் காதல் பரிசு கண்ணாடி இது எப்படி இருந்தது? தோல் தோளா கிடக்குது. தயவு செஞ்சத கவிதைன்னு சொல்லாத, கன்றாவி. அப்புறம் உலகத்துல இருக்கிற உண்மையான கவிஞர்களை தற்கொலை பண்ணிப்பாங்க. நிஜமாவே நான் கொடுத்த காதல் பரிசு கண்ணாடி இதயத்தை உடைச்சிட்டியா? சுக்குநூறா உடைச்சு போட்டுட்டேன். காலையில குப்பைக்கார வந்து அள்ளிட்டு போவான். சந்தேகம் இருந்தா வந்து பாத்துக்க. வை போன. நேரம் கிட்ட நேரத்துல போன் பண்ணிக்கிட்டேன். ஏய், யாருக்கிட்டடி பேசிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ தூங்கு. அம்மா, அவர் யாருன்னு உனக்கு தெரியுதா? சத்தியமா சொல்றேன் சார், உங்க பொண்ணு எந்த தப்புமே பண்ணல. என்னங்க? நம்ம கிராமத்து வீட்டுக்கு வந்து நம்ம காயத்ரி மேல தப்பு இல்லைன்னு சொன்ன தம்பி தானே அது? அவரேதாம்மா. தம்பி, நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேம்மா. நீங்க காயத்ரியோட அம்மா தானே? ஆமாப்பா. சாரிம்மா, முதல்ல பார்த்த உடனே ஞாபகம் வரல. அதனால என்ன, பரவாயில்லப்பா. எப்படி இருக்கீங்கம்மா? ஏதோ இருக்கும். என்னென்னமோ நடந்து முடிஞ்சிருச்சு. நாங்க இப்ப இங்கேயே குடி வந்துட்டோம். தெரியுமா, சிவகாமி பாட்டி சொன்னாங்க. நீங்க காயத்ரியோட தங்கச்சி தானே? ஆமாண்ணே, என் பேரு கௌரி. மா, அப்புறம் ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு தம்பி. இது ஏற்கனவே சொன்னதுதான். காயத்ரிக்கு எனக்கும் கல்யாணம்லாம் எதுவும் நடக்கல. இன்னும் கேட்டா காயத்ரி எந்த தப்புமே பண்ணலாமா. சந்தர்ப்ப சூழ்நிலை தான்
காயத்ரியை தப்பாவே காமிச்சிருக்கு. இதுதாங்க உண்மை. நீங்க சொல்றது சரிதாங்க. ஆனா எங்க அப்பாவை மீறி எங்களால என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? எவ்வளவோ செய்யலாம். நீங்க எல்லாரும் தான் பயப்படுறீங்க. அதுதான் உங்களோட பலவீனம். அதுதான் அவர் பயன்படுத்திக்கிட்டு உங்களை எல்லாரையும் மிரட்டி காரியத்தை சாதிச்சிட்டு இருக்காரு. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். ஹஸ்பண்ட்னா அவர் எது சொன்னாலும் செஞ்சாலும் கேள்வி கேட்காம செய்யணும்னு சட்டமா என்ன? யாரு செஞ்சாலும் தப்பு தப்பு தாங்க. நீங்க தாங்க அவர்கிட்ட பேசணும். ஐயோ, அப்படியெல்லாம் நீங்க சொல்ற மாதிரி அவரை எதிர்த்து எதுவும் பேச முடியாது தம்பி. அப்புறம் வீட்ல பெரிய யுத்தமே நடக்கும். அவரை மாத்துறதுக்கு நீங்க தயாரா இல்லைன்னா அப்புறம் எதுவுமே செய்ய முடியாதுங்க. அட்லீஸ்ட் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்களேன். அவ்வளவுதாங்க என்னால சொல்ல முடியும். சரி தம்பி, நாங்க முயற்சி பண்றோம். எங்க கிளம்பிட்டீங்க? கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். கோவிலுக்கா? இன்னைக்கு என்ன விசேஷம்? அப்பா மளிகை கடை ஆரம்பிக்க போறாரு. அது நல்லபடியா நடக்கணும்னு கோவிலுக்கு போய் வேண்டிக்க போறோம். எல்லாம் நல்லபடியா நடக்கும். என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றிப்பா. வரோம் தம்பி. சரிம்மா. வரோம். அண்ணி, அண்ணி எங்க இருக்கீங்க? ஏய், என்னடி சும்மா அண்ணி நீ ஏலம் போட்டுட்டு இருக்க? என்ன என்ன அண்ணி, அண்ணனுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு, எனக்கு ஒரு ட்ரீட் கூட கொடுக்கவே இல்ல. உங்க அண்ணனுக்கு ப்ரமோஷன் கிடைச்சா உங்க அண்ணன் கிட்ட ட்ரீட் கேளு. ஏன் என்கிட்ட கேக்குற? எதுக்கு அண்ணி இப்படி கோச்சுக்கிறீங்க? நான் சும்மா விளையாட்டுக்கு தானே கேட்டேன். அம்மா தாயே, நீ விளையாட்டாவும் கேட்க வேணாம், வேலையாவும் கேட்க வேணாம். ஆளை விடு. பெருசா வந்துட்டா ட்ரீட். போங்க அண்ணி, ஏதாவது ஜோக் பண்ணா கூட வெடுக்கு வெடுக்குன்னு பேசுறீங்க. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? அடேய், உனக்கு மட்டும் தான் மனசு கஷ்டமா இருக்கா? எனக்கும் தான். நீ எனக்கு உன் அண்ணனுக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லும்போது மனசு கஷ்டமா தான் இருந்துச்சு. என்ன பண்றது? அண்ணி, நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, நான்லாம் அந்த மாதிரி சொல்லல அண்ணி. ஒருவேளை எங்க அம்மா இருந்திருந்தாங்கன்னா பண்ணிருப்பாங்கன்னு தானே சொன்னேன். ஏய், அப்படி சொன்ன என்ன, இப்படி சொன்ன என்ன? ரெண்டும் ஒண்ணுதான். ஏய், என்னடி முடிச்சிட்டு இருக்க? இந்த அப்படி பக்கத்து தெருவுல ஒரு கடை இருக்கு. அங்க போய் 1/2 கிலோ வெங்காயம், 1/2 கிலோ கத்திரிக்காய், 1/2 கிலோ தக்காளி வாங்கிட்டு வா. தக்காளி வாங்கும்போது அழுகல் இல்லாம பார்த்து வாங்கணும், புரியுதா? மறக்காம கீரை வாங்கிட்டு வா. புடி போ. ஏய், சீக்கிரம் வாடி. அங்க கேட்க பக்கன்னு சிரிச்சிட்டு இருக்காத. இவன் கூடயாவது பல்ல இழிச்சிட்டு இருந்தா அவ்வளவுதான். எக்ஸ்கியூஸ் மீ, இங்க புதுசா குடி வந்திருக்காங்களே, அவங்க வீட்ல இருந்து வந்திருக்கீங்களா? ஆமா. அப்போ உங்களுக்கு அவங்க என்ன வேணும்? அவங்க என் அண்ணா அண்ணி. நான் ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறேன். ஓ, அப்படியா? எக்ஸ்கியூஸ் மீ, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? இல்ல, நினைக்க மாட்டேன், சொல்லுங்க. உங்க அண்ணனுக்கும் அண்ணிக்கும் ஏதாவது பிரச்சனையா? சேச்சே, அப்படிலாம் ஒண்ணு இல்லையே. ஏன்? இல்ல, எங்க காம்பவுண்ட்ல குடியிருக்கிற சுமதிங்கிறவங்க அவங்க குழந்தையோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டப்ப நான் மலடி வரமாட்டேன் அப்படின்னு உங்க அண்ணி சொன்னாங்களாம். உங்க அண்ணன் சமாதானப்படுத்த போனப்போ அதுக்கும் அவர்கிட்ட சண்டைக்கு போனாங்களாம். அதனாலதான் கேட்டேன். ச்சே, அண்ணி என்ன இப்படி மானத்தை வாங்குறாங்களோ தெரியல. அது கோவத்துல ஏதாவது பேசிருப்பாங்க. மத்தபடி எங்க அண்ணி ரொம்ப நல்லவங்க. அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு வருத்தம் இருக்கு. ஆனா அவங்க மலடி இல்ல ஒன்னும். என்னடி உன்னை காய்கறி வாங்கிட்டு வர சொன்னா தெருவுல போறவங்க கிட்ட எல்லாம் என்ன மலடி குழந்தை இல்லாதவன்னு சொல்லிட்டு இருக்கியா? இல்ல அண்ணி, நான் சத்தியமா அப்படி சொல்லல. ஏய், சீ, சீ. வாய் மூடு, பொய் சொல்லாத.
நீ அவகிட்ட சொன்னதான் நான் கேட்டுட்டு இருந்தேனே. கண்டவகிட்ட கண்டபடி என்ன பத்தி சொல்லிட்டு இருக்கியா? இன்னைக்கு உங்க அண்ணன் வரட்டும், என்ன பண்ற பாரு. அண்ணி நான் எதுவுமே சொல்லல அண்ணி. ஏன் அண்ணி எப்ப பார்த்தாலும் என்ன தப்பாவே? நிறுத்தடி, ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. உடனே நீலி கண்ணீர் வடிச்சிருவியே. சீ, இந்த நடிப்புல என்கிட்ட வேணாம். புடி. என்னடானா இவ பச்சை குழந்தை வாயில விரல வச்சா கூட கடிக்க தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இவ என்னடானா காய்கறி வாங்கிட்டு வசனா தெருவுல போறவங்க வரவங்கிட்ட எல்லாம் எனக்கு குழந்தை இல்லைன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கா. வரட்டும் இன்னைக்கு நாளு. ஐயோ என்ன பேச்சு பேசுறா? வரட்டும் இன்னைக்கு அவங்க அண்ணன் வரட்டும். ரெண்டுல ஒண்ணு வச்சுக்கிறேன். காய்கறி வாங்க போனவ பேசாம வர வேண்டியதானே. வரட்டும் வரட்டும். ஹலோ. சார் நான் திருச்சியில இருந்து செல்வமணி பேசுறேன். என்ன ஞாபகம் இருக்கா சார் உங்களுக்கு? நல்லா ஞாபகம் இருக்கு, சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன் சார். சார் உங்களால எனக்கு ஒரு உதவி ஆகணுமே சார். அவ்வளவுதானே, செஞ்சுட்டா போகுது. என்னன்னு சொல்லுங்க. சரி. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க செல்வமணி சார், நான் பார்த்துக்கிறேன். ஓகே, தேங்க்யூ சார். அங்க போறான் பாரு விஜய், அவனை தான் அடிச்சு தூக்கணும். விடாதே அவனை. போனா போனா சீக்கிரம் போ. என்ன விடாதே அவனை, வரட்டுனா அச்சு தூக்கணும் அவனை. என் படிப்பு என்ன, என் அந்தஸ்து என்ன, எல்லாத்தையும் ஓரமா வச்சுட்டு இவன் பின்னாடியே ஓடுறதே எனக்கு வேலையா போச்சா? நம்ம எம்பி சார் இவனை கூப்பிட்டு 5 கோடி ரூபாய் தரேன், என் பொண்ணை விட்டுடுன்னு சொன்னப்ப சரின்னு சொல்லிட்டு 5 கோடி ரூபாய் பணத்தையும் வாங்கிட்டு போனான்டா. அதுக்கப்புறம் எம்பி சார் பொண்ணை பார்த்து உங்க அப்பா என்ன பணம் கொடுத்து விரட்ட பார்க்கறாருன்னு மாட்டி விட்டான்டா. இவனெல்லாம் சும்மா விடக்கூடாதுடா. பாட்டு கேட்டு போறானா ஜாலியா? இதாண்டா நீ கடைசியா கேட்கிற பாட்டு. ஆள் போயிட்டான்னு நினைக்கிறேன். தொலைஞ்சான்டா. இந்த மேட்டரை எம்பி சார்ட்ட சொல்லணும். நான் போயிடலண்ணா.
ஐயோ என்னமா யாருன்னு தெரியலையே யாராவது வாங்க கொஞ்சம் தம்பி என்னப்பா சீக்கிரம் இங்க பாரு மெதுவா தூக்குங்க சீக்கிரம் யாரு சார் தேடுறீங்க? உங்களதான் சார் கேக்குறேன், யார தேடுறீங்க? நீங்க ஸ்மைல் பண்ணதும் என்னதான் பார்த்து ஸ்மைல் பண்றீங்களா இல்ல பின்னால யாராவது பார்த்து ஸ்மைல் பண்றீங்களான்னு சந்தேகம். அதான் தெரியும் பார்த்தேன். சார் நீங்க ரொம்ப தமாஷா பேசுறீங்க. சார் நான் எதிர் வீட்ல தான் குடியிருக்கேன். என் பேர் ரேவதி. ஹலோ, ஐ எம் செல்வம். எங்க சார் வேலை பாக்குறீங்க? மணி மார்க்கெட்டிங்ல சீஃப் அக்கௌண்டன்ட்டா இருக்கு. அக்கௌண்டன்ட்டா? நம்ப முடியலையே. ஏன்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அக்கௌண்டன்ட்ங்க யாரும் சிரிச்சு நான் பார்த்ததே கிடையாது. நீங்க சிரிக்கிறது மட்டும் இல்ல, மத்தவங்க சிரிக்கிற மாதிரியும் பேசுறீங்க. ஏங்க, இந்த பிரம்மாண்டமான உலகத்துல நீங்களும் நானும் பேனா முனையுடைய சின்ன புள்ளி. அதுலயும் உங்க அனுபவம் அதை விட சின்ன புள்ளி மாதிரி. இந்த சின்ன புள்ளிய வச்சுக்கிட்டு இந்த உலகத்தை எப்படிங்க அழைப்பீங்க? வாவ், சூப்பருங்க. சிரிக்க வைக்கிறது மட்டும் இல்ல, சிந்திக்க வைக்கிற மாதிரியும் பேசுறீங்க. ரியலி யூ ஆர் கிரேட். இதுக்கு மேல பொறுத்திருந்தா நமக்கு தான் நஷ்டம். ஏங்க உள்ள வாங்க. சரி வருங்க. சரி வாங்க. எதுக்கு அவகிட்ட கையை கொடுத்து சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தீங்க? அது அவங்க பக்கத்து வீட்டுல இருக்காங்க. என்ன எங்க வேலை செய்றீங்க என்னன்னு கேட்டுட்டு இருந்தாங்க, அவ்வளவுதான். அதெல்லாம் எதுக்கு அவ உங்ககிட்ட கேக்குறா? உங்க அருமை தங்கச்சி என்னடானா காய்கறி வாங்கிட்டு வர சொன்னா அவகிட்ட நம்ம குடும்ப விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. அப்பவே நினைச்ச இந்த மாதிரி ஏதாவது நடக்கும்னு. இத பாருங்க, நீங்க மத்த விஷயத்துல எப்படியோ, ஆனா பொண்ணுங்க விஷயத்துல தப்பு பண்ண மாட்டீங்கன்னு ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கேன். அந்த நம்பிக்கையை கெடுக்கிற மாதிரி ஏதாவது பண்ணீங்க, அப்புறம் நான் பொட்டியை தூக்கிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டே இருப்பேன். சொல்லிட்டேன். அறிவு இருக்கடா உனக்கு? எந்த நேரத்துல எதை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு ஒரு விவசாயம் வேணா? முட்டாத்தனமா அந்த விஜய் அடிச்சு போடுறது இல்லாம பெரிய சாதனை பண்ணிட்டேன்னு என்கிட்ட வந்து பெருமையா பேசிட்டு இருக்கிற தொலைச்சிருவ ராஸ்கல். இந்த விஷயம் மட்டும் ரேணுகாக்கு தெரிஞ்சதுன்னா பெத்த அப்பன்னு கூட பார்க்காம என்ன கொண்டு போய் கோர்ட்ல நிறுத்திடுவா. அதுக்கப்புறம் அந்த விஜய் செத்தாலும் பிழைச்சாலும் நாம தான் பதில் சொல்லணும். அந்த விஜய்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். என்ன செஞ்சாலும் அதை தனக்கு சாதகமா பயன்படுத்திட்டு ரேணுகா கிட்ட அனுதாபத்தை சம்பாதிச்சிருவான். இந்த விஷயத்தை ரொம்ப ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணணும். அடி உதையை விட்டுட்டு தந்திரமா ஏதாவது பண்ணி விஜய் தப்பானவன் மோசமானவன் பணத்துக்காக தான் லவ் பண்றான்னு சொல்லி ரேணுகாவை நம்ப வைக்கணும். அப்பதான் அவனை தூக்கி எறிஞ்சிட்டு ரேணுகா வெளியில வருவா. அதுக்கு என்ன பண்றதுன்னு நான் யோசிக்கிறேன். அதுக்கு முன்னாடி புத்திசாலித்தனமா ஏதாவது செய்யறேன்னு நினைச்சிட்டு சொதப்பி வச்சிடாத. போ, இனிமேலாவது பார்த்து நடந்துக்க. ஐயா டீங்க. அறிவு இருக்க உனக்கு? சாப்பாட்டு நேரத்துல டீ கொண்டு வருவாங்க. செக்யூரிட்டி சார், ஆந்திராவில இருந்து ராஜ்குமார் ஒருத்தர் வருவாரு. அவரை தவிர யார் வந்தாலும் கெஸ்ட் ரூம்ல குறைஞ்சிருப்போ. எஸ் சார். விஜய் பெரிய தலைவலியா இருக்கானே. இந்த நேரம் பார்த்து
தண்டபாணி இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டானே. சும்மாவே ரேணுகா தாட் போட்டுன்னு குதிப்பா. என்ன சொல்லி சமாளிக்கிறது? அவ ஏதாவது ஸ்டெப் எடுக்கிறதுக்கு முன்னாடி நாம முந்திக்கணும். மேடம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் கேஸ்ல அட்மிட் பண்ணாங்களே, அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்களா? அவங்களுக்கு தான் ஃபோன் பண்றேன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. ரேணுகாங்கிறவங்களுக்கு தான் லாஸ்டா ஃபோன் பண்ணிருக்காரு. அவங்களுக்கும் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிருங்க. ஓகே. சொல்லு விஜய். மேடம், விஜய்க்கு நீங்க என்ன உறவு வேணும்? ஏன் கேக்குறீங்க? நீங்க யாரு? நான் விடி ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரிசப்ஷனிஸ்ட் பேசுறேன். ஏன் விஜய்க்கு என்ன ஆச்சு? நான் அவரோட ரிலேஷன் தான் பேசுறேன். சொல்லுங்க. பயப்படாதீங்க, அவருக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் தான்.